ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஏன்னு தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவுன் தங்க நாளைக்கு கிடைக்க போகுது. எனக்கு இல்லை, உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். எல்லா எக்ஸாம் வந்து முதல் பரிசு தான் வாங்கணும், சரிங்களா? ஏன்னா அது பார்த்து எழுதுறது தானே, ஈஸியாக தானே இருக்கும் இல்லையா? கஷ்டமாக இருக்குமாமே. சரி, பின் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன கடைசியில் என் நம்பர் எல்லாரும் வாங்கிக்கோங்க. கட்டாயமாக கர்த்தர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்ய போகிறார். ஒரு பவுன் நகை கிடைக்கிறதுக்காக அல்ல, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். பெருசு. கர்த்தர் இடத்துல எப்போ கேட்டாலும் ஏதாவது செய்யணும், பெருசாக தான் கேட்கணும். இதெல்லாம் நடக்காது போ, இதெல்லாம் உனக்கு நடக்குமா, இதெல்லாம் உனக்கு கிடைக்குமா, இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது தான் வேணும். செத்து 4 நாள் ஆச்சு, நடக்கிற காரியமா அதுதான் வேணும். அப்படிதான் நம்ம கேட்கணும். எல்லாருக்கிட்டையும் போய் கேட்குற மாதிரி கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு பேரு ஜெபம் இல்லை. வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்யணும்ப்பா, நான் உமக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இதை நீங்க செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்க போறோம். ஒரே ஒரு நிமிடம் கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கும்படியாக கண்களை மூடி, அப்பா என்னோடு பேசுங்க. நான் என்ன குறையோடு இருக்கிறேன், நான் உமக்காக என்ன செய்யணும், ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் தடை, ஏன் என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நன்றாக ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு வரேன், வாசிக்கிறேன், போராடுறேன், ஆனால் எனக்கு எது கிடைக்க மாட்டேங்குது. என்ன என்னிடத்தில் குறைவு என்பதை எனக்கு வெளிப்படுத்தி எனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தங்கப்பா. என் வாழ்வு செழிக்கட்டும், என் சூழ்நிலை மாறட்டும், என் கண்ணீர் துடைக்கப்படட்டும், என் துக்கம் மாறட்டும், நான் சந்தோஷமா இருக்கணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம கேட்போமா? அப்பா எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை கேட்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாரும் பைபிள் வைத்திருக்கிறீங்க, முடிந்த வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை வேதாகம புஸ்தகம் கொண்டு வரவில்லை என்றால் உங்கள் செல்போனில் கூட பைபிள் எடுத்துக்கோங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாமா? எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. யார் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள்? ஏன் எரிகோவை அடைத்து வைத்திருந்தார்கள்? இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்தில் இருந்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க? கானான் தேசத்தை. அழகா சொன்னீங்க, கானான் தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. இப்படி வந்து கொண்டு இருக்கும் போது யுத்தங்கள் நடக்கு, அதில் வெற்றி பெற்று வராங்க. நடந்து விடாய்த்து போய் எரிகோவின் சமவெளிக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க டென்ட் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா எரிகோவின் ராஜா இவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். போற இடத்துல எல்லாம் எல்லா ராஜாவும் என்ன செஞ்சிடறாங்க? முறியடிச்சிடறாங்க. இவங்களுக்கு யுத்தம் தெரியுமாமா? யுத்த வீரர்களா? கிடையாது. எகிப்துல என்ன வேலை பார்த்தாங்க? அடிமையா இருந்தவங்க. சாப்பாடு கூட சரியா கிடைக்காது. இந்த ஒரு நேரம் சாப்பிடணும்னா மாடா உழைக்கணும். இது இல்லாம மோசே போய் அவர்களிடத்துல போய் சொல்லியாச்சு, என்னுடைய ஜனத்தை ஆராதிக்க அனுப்பி
சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவங்க கூட கோபம் வந்து வைக்கோல் கொடுக்காத, இதெல்லாம் கொடுக்காத, சாப்பாடு 3 நேரம்லாம் கொடுக்காத, ஒரு செங்கல் குறையா கொண்டு வந்தாலும் செங்கலுக்கு மேலே யாரை வச்சிருவாங்க? அவங்க பிள்ளைகளுக்கு வச்சு கட்டிக்குவாங்க. கொடூரமான அரசாட்சி. இப்படிப்பட்டவங்க இவங்களுக்கு யுத்தம்னா என்னன்னு தெரியுமா? சண்டைனா என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ராணுவ வீரர்கள் கிடையாது, சாதாரணவர்கள், அடிமைகள், படிப்பறிவற்றவர்கள், எதுவும் இல்லாத இவர்கள் ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசேயின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. வந்துட்டே இருக்காங்க, தைரியமா வராங்க. வனாந்தர பாதையாக இருந்தாலும் எதிரிகள் எப்ப எங்க இருந்து தாக்குவாங்கன்னு தெரியாது. ஆனா கூட அவங்க பயந்து போகல. நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படி இருக்கலாம். செழிப்பே இருக்காது, பணம் நம்ம கையில நிற்கவே நிற்காது. என்ன தெரியுமா இருக்கும்? கடன் தான் இருக்கும், பாடுகள் தான் இருக்கும், வியாதிகள் தான் இருக்கும், வறுமை, கஷ்டம், வீட்டில் ஒரே சண்டை. நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருப்போம். ஆனா கூட தைரியமா நீங்க இருக்கணும். ஆமே, தைரியத்தை விட்டுறக்கூடாது. இவங்க விடாது போய் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அங்க பார்த்தா எரிகோவை அடைச்சி வச்சுட்டு அவங்க உள்ள எல்லா சௌகரியமும் இருக்கு, எல்லாமே கிடைச்சிருக்கு. உள்ள இல்லாத பொருளே கிடையாது, எல்லாம். அவங்க வெளியே வர வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. நிறைய நேரம் அப்படிதான். எனக்கு அருமையான ஒரு சகோதரி தெரியும். அவர்களுக்கு 3 பிள்ளைகள். அவர்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் நல்ல வசதியா இருக்கிறாங்க. இந்த சகோதரி மிகுந்த வேதனையில் இருக்கிறாங்க. யாருமே கண்டுக்கிடல, யாருமே கண்டுக்கிடல. ஃபோன் பண்ணி கூட நீ எப்படி இருக்கமான்னு கேட்க மாட்டாங்க. விசாரிப்பற்ற ஒரு மகனாக இருந்தாங்க. ரொம்ப அழுவாங்க. சாப்பிட்டியான்னு யாரும் கேட்க மாட்டாங்க, பிள்ளைக்கு பீஸ் கட்டுனியான்னு யாரும் கேட்க மாட்டேங்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேன். ஆனா என் அண்ணன் நல்லா இருக்கான், என் தம்பி நல்லா இருக்கான், என் அக்கா நல்லா இருக்கா, என் தங்கச்சி நல்லா இருக்கான், என் சித்தப்பா, மாமா, மச்சான், அத்தனை பேரும் நல்லா இருக்காங்க. அவங்கவுங்க எல்லாம் அவங்கவுங்க வீடு, அவங்கவுங்க பிள்ளைங்க, அவங்கவுங்க வாழ்க்கையில இருக்காங்க. என்னை பத்தி ஒருத்தருக்கு கூட கவலை இல்லையே, என் பிள்ளைகளை பத்தி ஒருத்தருக்கு கூட கவலை இல்லையே. இந்த ஒரு நிலையில அந்த சகோதரி மிகவும் அழுதாங்க கர்த்தருடைய சமூகத்துல வந்து. ஒருவேளை உங்கள யாராவது இன்றைக்கு இந்த நிலையில் நீங்க இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போமா? எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் கையில ஒப்பு கொடுத்து, யார் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அடைத்து வைக்கிறார்களோ, நீங்கள் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு, அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு, அதை எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு, அனுபவிக்க முடியாதபடிக்கு, அதுவும் நடக்கும். 5 பேர் ஒரு குடும்பத்துல இருந்தாங்கன்னா ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? நாங்களாம் நல்லா இருக்கோம்பா, எங்களுக்கு இப்ப இந்த நிலத்தை விற்க வேண்டிய அவசியமே கிடையாது, உனக்கு வேணா நீ வித்துக்கோ. அப்ப 5 பேரும் ஒன்னா ஒற்றுமையா வந்தாதான் அதை என்ன செய்ய முடியும்? விற்க முடியும். யோசித்து பாருங்க. நியாயமாய் கிடைக்க வேண்டிய சொத்து, நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், அதை தடை பண்ணி போடுறது. சிலருக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு வேலை என்ன தெரியுமா? இப்போ உங்க வீட்டில் ஒரு கல்யாணம் ஆகும் போதுன்னு வச்சுக்கோங்க, உடனே அப்பெல்லாம் லெட்டர் தானே, மாப்பிள்ளை வீட்டுக்கு லெட்டர் எழுதிடுறது. இந்த பொண்ணை பற்றி இப்படி 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 எழுதி போஸ்ட் பண்ணி அங்கே போய் சேர்ந்துடும். அப்புறம் கல்யாணம் நின்றுடும். வீட்டில் பொண்ணு வீடு யாருன்னா பொண்ணுக்கு எழுதுறது, இந்த மாப்பிள்ளை பற்றி உங்களுக்கு தெரியுமா இப்படி இப்படி, கண்ணால பார்த்தது.
வருஷங்கள் ஆகுது, நாட்கள் போகுது, எல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சாரிக்கிற தேவனாக இருக்கிறேன். அப்போ கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர், பார்க்கிறவர். விடாய்த்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு ஆசீர்வாதம், இங்க ஒண்ணும் இல்லை. அங்க ஒரே கொண்டாட்டம், இங்க அழுகையும் கண்ணீரும். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கணக்கு கேட்கிற கர்த்தர். அதனாலதான் சொன்னார் யோசுவாவை பார்த்து, நீ கலங்காத, இந்த எரிகோவையும் அதன் ராஜாவையும் அந்த யுத்த வீரரையும் இன்றைக்கு நான் உங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். இது எப்படியாகும்? அது கர்த்தராலே ஆகும். நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கட்டாயம் நடக்கும். இன்னைக்கு ஒருவேளை நம்ம நினைப்போம், என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு, இப்படியே போயிட்டு இருக்கு. யார் நம்ம கேட்க மாட்டாங்க, யார் நம்ம தேட மாட்டாங்க. ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் தலைக்கு காய்ச்சி போட்டுறாரு. இப்படி இருக்கிற வாழ்க்கை இப்படி திரும்பிடும், மாறும். அதை மாற்ற போகிற அந்த நாள் தான் இந்த நாள். ஹல்லேலூயா. அப்போ உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லும் பொழுது யோசுவா யோசனை பண்றாரு, இதுக்குள்ள யாராவது போக முடியுதா? அதுக்குள்ள இருந்து யாராவது வெளியே வராங்களா? இல்லை. இதுக்கு இடையில எப்படி இருக்கும்னா, எரிகோ கோட்டையை சுற்றிலும் அடி மாதிரி வெட்டி அதுக்குள்ள முதல்ல வர இருக்கும். அதை தாண்டி யாராலையும் வரவே முடியாது, எரிகோக்குள்ள நுழைய முடியாது. ஆனாலும் அங்கேயும் ஒரு கிருபை இருந்துச்சு. இதை யோசுவா ஆட்களை அனுப்புகிறார். அங்க யார் இருக்கா? ராகாபை நியமித்து வைத்திருந்தார் கர்த்தர். அவள் அந்த எரிகோ கோட்டையின் எச்சில அவங்களுடைய வீடு மற்றும் சத்திரம், அதாவது ஹோட்டல் மாதிரி நடத்துவாங்க, லாட்ஜி மாதிரி. அவங்களுக்கு அடைமொழி என்னன்னா வேசி. ராகா பெண்ணும் வேசின்னு தான் போட்டிருந்தது. ஆனா கர்த்தர் அவர்களே முன் குறித்திருந்தார். யாரும் உள்ள போக முடியாது. ஆனா அங்க ஒரு வழி இருந்தது. அந்த ஜன்னல் வழியாக கயிறை கட்டி அதன் மூலமாக சிலரை ரகசியமாக எடுத்துக்கொள்வார். அது ஒரு தொழில் ரகசியம். அந்த தொழிலை அவர்கள் செய்ததுனால அந்த ரகசியம் அங்கே ஓடிட்டு இருந்தது. அது மாத்திரமல்ல, ரகசிய அறைகளும் அங்கே இருந்தது. ஆனால் இந்த ராகா எப்படிப்பட்டவர்கள் என்பதும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். அங்கே தங்கி இருக்கும்போது எரிகோவின் ராஜாவுக்கு இந்த செய்தி போகிறது. யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க வேவு பார்க்க என்று சொல்லி. அவர் உடனே ராகாபிடத்திற்கு வந்து யார் வந்தது என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது அவள் அவர்களை என்ன செய்தார், மறைத்து வைத்துவிட்டு ஒரு பொய் சொன்னார். இப்பதான் போறாங்க, எனக்கு அவங்க வேவுக்காரங்க என்று தெரியாது. இன்னும் போயிருப்பாங்க, நீங்க போனா பிடிச்சிடலாம், அவங்களும் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்கன்னு சொன்னோடனே நம்பிட்டாங்க. நம்பி அவங்க போயிட்டாங்க. அப்போ இந்த ராகம் 10வது வசனம் வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரின் 2 ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. பாருங்க, சிவந்த சமுத்திரத்தில் 2ஆக பிளந்தீங்க, சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்தது நாங்க கேள்விப்பட்டோம். இப்படி நிறைய சொல்லிட்டு வரோம். இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது எங்களுடைய இருதயம் கரைந்து போயிடுச்சு.
இந்த எரிகோவின் ராஜா முதற்கொண்டு எல்லாம் பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாங்க வந்து இங்க தைரியமா இல்ல, நாங்க வந்து இங்க சந்தோஷமா இல்ல. நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லை. எப்போ என்ன நடக்கும் தெரியாத ஒரு பயத்துல தான் இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? நமக்கு அந்த பயம் கிடையாது. ஏன் கிடையாது? யார் நம்ம கூட இருக்காங்க? அப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு பூகம்பம் இந்த இடத்துல வந்தாலும் எங்க இருப்போம் நம்ம? அவ்வளவுதான். எதை குறிச்சு நமக்கு கவலை கிடையாது. ஐயோ இந்த 10 கிலோ தங்கம் இருக்கே கவலைப்படுறோமா? எதை குறிச்சு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை. உயிர் மேல பயம். எப்பா மோசமான ஆட்கள். கர்த்தர் அவங்களோட கூட இருக்கிறார். தேவன் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். என்ன நேரத்தில் என்ன நிலைமை தெரியும்? நாங்கள் கதவை பூட்டிட்டு உட்காந்துருக்கோம். இதுதான் அவங்க நிலைமை. உண்மையான நிலைமை இதுதான். ஆனா நாம நினைக்கிறோம் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க கார்ல வராங்க, நகை போட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நினைச்சா அப்படி வராங்க, இப்படி போறாங்க, இதை செய்யறாங்க, அதை செய்யறாங்க. நிச்சயமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், அவங்க கிட்ட நிம்மதி இல்லை, அவங்க கிட்ட சந்தோஷம் இல்லை, மன சமாதானம் இல்லை. பயத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லாம யார் யார் எதெல்லாம் அடைச்சு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நாள் நிம்மதி இருக்காது. என்னைக்குனாலும் பயம்தான். அடுதுன்னு கொஞ்சமா இருந்தாலும் கூட்டி வச்சு எல்லாரும் சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்க, உங்க வயிறு மனசு எல்லாம் நிறையும். எனக்கு 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 ஆனா அப்படி ஆள்களே நான் பார்த்துருக்கேன். ஆச்சரியமா இருக்கும். என்ன ஒரு உலகத்துல என்னத்தை கொண்டு போகிறோம்? ஒன்றும் இல்லை. ஆனாலும் எனக்கு ஆனா அவங்க எப்பவும் பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உயிர் மேல ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இருக்கிறதெல்லாம் ஆளணுமே. நான் எங்க இந்நேரத்தில் செத்து போயிருக்கணும், எனக்கு எதுவும் ஆயிடுமோ? அவங்க மனசாட்சியே அவங்களை கொண்டுகிட்டே இருக்கும். அப்படிதான் இவங்க மனசாட்சி இருந்தது. ராகா உலக செய்தியை கேட்டிருந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடக்கிறத மனசுல புரிஞ்சிருந்தாங்க. இன்றைக்கும் கூட உலகம் எங்கும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்கு? ஆமா, பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய் எல்லாம் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நடக்குது. ஆனா கூட நாங்க எப்படி இருப்போம்? நிர்விசாரமா தான் இருப்போம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்டது நடைபெறுந்தாலும் சரி, அதை அப்படியே கண்கூடா பார்த்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையிலே அற்புதம் நடந்திருந்தாலும் சரி, அற்புதத்தை பெற்றுக்கொண்டு டாட்டான்னு போயிட்டே இருக்காங்க. ஆனா இந்த அம்மா மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணை நிற்பாரு. உடனே சொல்றாங்க பாருங்க, அழகான ஒரு வார்த்தை, நிச்சயமா கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அப்போ நீங்க எனக்கும் என் தகப்பனது வாசிக்கலாமா? ஒரு ரட்சிப்பு இன்னைக்கு அவங்க குடும்பத்தையே காப்பாற்றுது. ஒரு தனி மனுஷியோட ரட்சிப்பு. இன்னைக்கு பெண் பார்க்குறாங்க, எப்படிப்பட்ட பெண் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? டாக்டருக்கு படிச்சிருக்கணும், கொஞ்சம் வயசாக இருக்கணும், அழகா இருக்கணும், ஒரே பொண்ணா இருக்கணும் குடும்பத்துல. என்னென்னமோ யோசிக்கிறாங்க, இப்படிலாம் யோசிக்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயா இருக்கணும்னு சொல்லி யாருமே என்ன செய்யறாங்க? யோசிக்கிறாங்க. ஒருத்தர் கர்த்தருக்கு பயந்து ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வர்றவங்களா இருந்தா அந்த குடும்பமே என்ன செய்யுது? காக்கப்படுகிறது. ஆமே. குடும்பமே வந்துருச்சு. நான் சொல்றேன், எனக்கு ஒரு நித்திய அடையாளத்தை நீங்க தரணும். நீங்க பாட்டுக்கு வந்து எங்களையும் சேர்த்து போட்டு அழிச்சு போயிட்டீங்கன்னா என்ன செய்யறது? சரிதானே? இந்த உலகம் அழிய போகிறது, எல்லாரும் அழிஞ்சிருவோம். திடீர்னு நீங்க வந்து சண்டை போட்டு எல்லாரையும் சுட்டரிச்சிட்டீங்கன்னா நாங்களும் என்ன செஞ்சுருவோம்? அழிஞ்சிருவோம். அப்படின்னா நாங்க அழிய விரும்பல. அப்போ ஒரு அடையாளம் வைக்கணும். என்ன அடையாளம் கேட்டாது? கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. அவங்க சொல்லிட்டே இருக்காங்க, ஒரு பரிசுங்கிற அவங்களுக்கு மட்டும்தான் போகும்.
கட்டி தொங்க விட்டுருப்போம். இந்த சிகப்பு நூல் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவின் இரத்தத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ரட்சிப்பு நிச்சயமா உண்டு. இதே ஜனங்கள் பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்கள்ல பூசினாங்க. அந்த ரத்தத்தை பார்த்து சங்காரதூதர் கடந்து போனாங்க. எவ்வளவு ஆபத்து வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும், இந்த உலகத்துக்குள்ள நாம பாதுகாக்கப்படணும்னா இயேசுவின் ரத்தத்துக்குள்ள என்ன செய்யணும்? மறைந்து இருக்கணும். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. அதுங்க அவருடைய ரத்தம் நம்ம மேல இருந்தா எதுவும் நடக்காது. அதே போல இந்த எரிகோவை சுட்டெரிக்கும் நாளில் யோசுவா சொல்றாரு, ராகாபையும் அவள் உண்மையான எல்லாவற்றையும் பாதுகாப்பா வச்சிருந்துப்பா, அது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம்? அழிச்சிடலாம். காக்கப்பட்டார். அப்படி எரிகோவை கர்த்தர் யோசுவாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். எல்லாத்தையும் சுட்டெரித்து போட்டாச்சு. சரியா? அப்படி போடும் பொழுது ஒரு அற்புதம் நடக்குது. அது என்ன அற்புதம்னா, யோசுவா 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கலாமா? எரிகோவை வேறு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பின் வீட்டாரையும் அவனுக்குள்ள யாவற்றையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். சரி, ஒரு கேள்வி. இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே ராகாப் எப்படி குடியிருக்கிறார்கள்? ஆன்சர் சொல்லிருங்க. கிஃப்ட் இப்போ தரதாலும் நான் பார்சல்ல அனுப்பி வச்சிருவேன். கட்டாயமா அனுப்பிச்சிருவேன். நம்ம சர்ச்சை பேருக்கு வந்துடும். சரியா? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதுக்கு ஆன்சர் அதுல இருக்கு. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றுல ஆமா, அது உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான். ஆனா ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி இருந்துட்டீங்க. எதுக்குன்னு தெரியல. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்போ யார் யார் கர்த்தரை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தின் அழிவுக்கு மீட்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கிருபை கிடைக்கும். என்னது? இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்று அட்டவணையில இடம் பெறுகிற பாக்கியம். அப்ப என் பேரும் வருமா? வரும். எப்படி வரும்? நீங்களும் இந்த இயேசு மற்றவர்களுடைய உள்ளத்தில் பிறப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தார். கரெக்டா? ஒரு ஆத்துமாவை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா கூட போதும். ஒரு ஆத்துமாவை, மரணத்துக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு ஆத்துமா, அந்த ஆத்துமாவை நம்ம இயேசுவின் இடத்துல திருப்பி கொண்டு வந்தா அந்த ஆத்துமா மறுபிறப்பு அடையுதா? அவர் அந்த ஆத்துமாவில இயேசு பிறகுறாரா? அதுதாங்க கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது திரும்ப ஒரு காரியத்தை குறித்து பேசுறாரு. என்னன்னா, யோசுவா 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். காலத்திலே யோசுவா ஆமென். யோசுவா எரிகோவை சுட்டெரித்து போட்டுட்டு இதை மறுபடியும் யார் என்ன செய்யக்கூடாது? கட்டவே கூடாது. அப்படி நீங்க கட்டணும்னு எழுந்திருந்து கட்டினா அஸ்திவாரம் போடும்போது மூத்த குமாரனையும் அதன் வாசல்கள் நிலைக்கால்களை வைக்கும்போது இளைய குமாரனை சாக கொடுப்பா என்று
யாருடைய வாழ்க்கையில நடந்தது? அல்லேலூயா. அவங்களுக்கு தான் இந்த பரிசு, உண்மையிலும் ஒரு பரிசு. அது எங்க இருக்கு வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல இருக்கு. வேதாகமத்தில் அதை ஊர்ஜிதப்படுத்தி ஆமென்னும் ஆமென் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயே எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் எனும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் எனும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். ஆமென். பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அடைத்து போடுகிறவர்களை நொறுக்கி போடுவார். அவங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டு நின்னோம்னா திரும்ப என்ன ஆகும்? வம்சமே இல்லாம போயிடும். சரி, ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஊழியர் குடும்பமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த இடத்தில் இயேசுவை பற்றி பிரசங்கிக்க கூடாது. ஆணித்தரமாக ஒரு நபர் போய் ரொம்ப கொடூரமாக அவரை தாக்கினார். ஆனாலும் அவர் திரும்பவும் அதே இடத்துல ஊழியத்தை செய்து கொண்டே வந்தார். இவர் திரும்ப போய் அவர் உன்னை கொண்டுவேன்னு சொல்லியிருக்கேன், நீ கேட்க மாட்டேங்கிற, என்ன நடக்கும் தெரியாது, திரும்பி போய் மிரட்டியிருக்க. அப்படி செய்யும் பொழுது இந்த சம்பவத்தை நான் பார்த்தேன், வேற யாரும் இல்லை. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பாதீங்க, கர்த்தருக்கு பிடிக்காது. நடந்தது என் கண்ணால பார்த்தது. அவங்களுடைய மூத்த மகன் இறந்து போயிட்டாங்க, காரணமே இல்லை. அப்பவும் சொல்றேன், வேத புஸ்தகத்துல இருக்கு, கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடாதுன்னு இருக்கு. சொன்னா கேட்கிறேன். திரும்பியும் அவர்கிட்ட போய் சண்டையை போட்டாரு. 2வது பையனும் இறந்து போயிட்டான். அப்போ வாரிசு இல்லாம பண்ணிடுவாரு. வேற இருந்து போடுகிற தெய்வம். உங்களுக்கு விரோதமாக யார் இருந்தாலும் உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் பார்த்துட்டு என்ன செய்யுது? என் பிள்ளைங்க அப்படிங்கிற கர்த்தர் இல்லை, கணக்கு கேட்கிற கர்த்தர். ஏன் என் பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ற, ஏன் தொடுற? அது பார்த்துட்டு அமைதியா இருக்கிறவங்க. அப்படிதான் இந்த ஈயே ஆகாப் ராஜா கொடூரமான அரசாட்சி எல்லா அட்டுவையும் பண்ணான். அந்த அரசாட்சியில எந்த ஊருக்காரரு? ஈயன் ஊரு, பெத்தேல் ஊருக்காரரு. பெத்தேல் என்னது? ஆமா, அப்பத்தின் வீட்டுல இருந்து ஒருத்தர் எதை கட்டிட்டு இருக்காரு? ஏரியாவை கட்டிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு நேரம் வருது. நம்ம இந்த அப்பத்தின் வீட்டுல இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒன்றும் என் வீட்டிலையும், என் சரீரமாகிய வீட்டிலையும் ஆளாத படிக்கு, அதை நான் கட்டாத படிக்கு எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பான்னு கேட்கிறேன். அட கொஞ்ச நேரம் தானே கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படிதாங்க சிம்சோனுடைய வாழ்க்கையில நடந்து போச்சு. 10 வருஷத்து ஆவியானவர் கூட இருந்தாரு, வல்லமை இருந்துச்சு. ஆனா ஆவியானவர் போனது தெரியல. ஒரு நாள் கர்த்தர் நம்மை விட்டு விலகி போய்விடுவார். எல்லாம் இருக்கும், ஆனா யாரும் இருக்க மாட்டார்? கர்த்தர் இருக்க மாட்டார், ஆவியானவர் இருக்க மாட்டாரு. அன்னைக்கு அழுது புலம்புவோம், எனக்கு என்ன இல்லை. சின்ன பாவம் பெரிய படுகொலையில நம்மளை கொண்டு போய் உள்ள வச்சிடும். ஜாக்கிரதை. இன்னைக்கு மனம் திரும்பிடலாம், நாளைக்கு மனம் திரும்பிடலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கும், நாளைக்கு ஒரு நாளைக்கும், ஒரு காலம் நாளை வரவே வராது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக கடவுள் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, எரிகோவை அவர்கள் சுட்டரிக்கும் பொழுது ஆகான் ஒரு தேவையான காரியத்தை செய்து விட்டான். கர்த்தர் சொன்னாங்க, எதையுமே இச்சித்து எடுக்கக்கூடாது, எல்லாம் சுட்டரிச்சிருக்கோம். ஆனா முதன்மையானது எல்லாம் எங்க வரணும்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரணும்னு சொன்னார்.
இன்னைக்கு நாம அதிகாலையில முதன்மையான நேரத்தை யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் யாருக்கு தான்? கர்த்தருக்கு தான். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அது நம்ம வஞ்சித்து வச்சுக்கிட்டு இருக்கோம், வஞ்சித்து எடுத்துக்கிறோம். அது நமக்கே தெரியல, தெரியாம அந்த தப்பை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் இப்படி நடக்குது? நமக்கு தான் கர்த்தருக்கு முதல்ல கொடுக்கலையே. அப்ப எங்க இருந்து வெற்றி வரும்? எங்க இருந்து ஜெயம் வரும்? எங்க இருந்து ஆசீர்வாதம் வரும்? அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு யார் தான்? ஆகான் தான். ஏன்னா எப்படி ராகாப் தன்னுடைய சூழ்நிலை அறிஞ்சு, நான் ஒரு பாவி, அந்த ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவங்களோட நான் சேர்த்துக்கணும். இந்த சல்மோன் யாருன்னா வேகம் பார்க்க போனாங்கல்ல, அவங்களும் ஒருத்தர் தான். ஆமா, ராகாவுடைய கணவர். பாருங்க, யார் வாஞ்சிக்கிறாங்களோ அவங்க பெற்றுக்கொள்றாங்க, யார் இச்சிக்கிறாங்களோ அவங்க நிலைமை பாருங்க என்னாச்சு. கடைசி வசனத்துல இருக்குல்ல, இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியில அவன் ஒரு ஆளை மட்டும் இல்லை, அவனுக்கு முன்னாடி எல்லாம் போச்சு. ஒரு கோழி இஞ்சி கூட கூடாதுன்னு இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக ஒரு குடும்பம் காக்கப்படுகிறது. ஒரு மனுஷனுடைய இச்சை நிமித்தமாக அவனுக்கு உண்டான எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு பெரிய கற்குவியலா இந்நாள் வரைக்கும் இருக்கு. எதுக்கு இருக்கு? நமக்காக திஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கு. நீயும் அப்படி இச்சிக்கிறாத, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது. அம்மா 10,000 ரூபாய் காணிக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வந்துருக்குமா? இதுல யாருக்கு கொடுக்கணும்? முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கணும். எல்லாவற்றிலும் உண்மையை உத்தமமாய் கர்த்தருக்கு என்ன சொல்லுது? முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேடுவேன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அன்பாங்க, அதுதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நாம் அதிகாலை நேரத்தை யாருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். அது இன்னும் நிச்சயமா நம்மளுக்கு உரியது அல்ல, அது கர்த்தருக்குரிய நேரம். காலை நேரம், முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற நேரம், வேத வசனத்தை தியானிக்கிற நேரம். அது வேற யாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த நேரத்தை கர்த்தருக்கு நம்ம கொடுத்து பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் நிச்சயமா வரும். தாமதித்தாலும் காத்து அது நிச்சயமாக வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, லூக்கா 18 லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கலாமா? ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டார். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றியலாக விட்டு போனார்கள். ஒரு நிமிஷம், ஒரு ஊமையை இயேசு சொல்லுகிறார். ஒரு மனுஷன் எங்கிருந்து? எருசலேம் என்றால் என்ன? எருசலேம்ல தான் நம்ம இருக்கணும். எருசலேம்ல இருந்து எங்க போனோம்? போலாமா? போலாமா? ஆனா போறோம். சில நேரம் அப்படி நமக்கு நெருக்கடி வரும்போது, ஆமா போங்கப்பா, இன்னும் நானும் சர்ச்சைக்கே போக மாட்டேன், எனக்கு தாய்மார் கூட்டமே வேண்டாம்ப்பா. சரி, ஐக்கியம் எதுவுமே வேண்டாம், நான் சர்ச்சைக்கே வரலாம் முடிவு. அதுலேயும் ஒரு படி மேலே போய் செய்கிறவங்களும் இருக்காங்க. நான் அந்த அக்காவுக்குள்ள சேர்ந்து இங்கே போகிறேன், போகக்கூடாத இடத்துக்கு. அங்கே போய் எதுக்கு இப்படிலாம் வாழ்க்கையில் நடக்குதுன்னு கேட்க போகிறேன். ஒரு மாறுதலுக்கு எனக்கு இப்படி ஆர்வத்திலிருந்து செய்ய போகிறேன். இன்னொரு மாறுதலுக்கு அவன் நாசமா போகணும்னு செய்ய போகிறேன். அப்போ இங்கே இருந்து அங்கே போகலாமா? தவறு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யணும். அதனால என்ன நடந்துச்சு? முதலாவது இழந்தது என்ன? வஸ்திரங்களை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தான் முதலாவது நம்ம இழப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவர் அதான் சொல்லணும். யோகு சொல்றாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல நம்ம
அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்றதுனால தான் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். நமக்கு ஒரு சின்ன சோதனை வர்றதுக்குள்ள, சர்ச்சைக்குள்ள ஏதாவது ஒரு சர்ச்சை வர்றதுக்குள்ள, ஆமாம் அவங்க பெரிய அவங்க தான் எல்லாம் முன்னால் நின்று செய்வாங்க, அவங்களும் பெரிய ஆளுகள், அவங்களுக்கெல்லாம் நம்மளால நிற்க முடியாது, நானும் வரலப்பா. சின்ன காரியம் பெரிய அழிவையில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். அடுத்து என்ன நடந்துச்சு? அவனை காயப்படுத்தி குற்றுயிரா விட்டுட்டு போயிட்டாங்க. சாவு ஒன்று தான் வரல, குற்றுயிர் போலேயுமா அந்த ஆள் கிடக்கிறது. அப்போ யார் வராங்க ஐயா? ஆசாரியர் வராது. ஆசாரியர் ஊழியத்தை செய்கிறவர். அவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டு போயிட்டாரு? பக்கமாக விலகி எனக்கு இது வேலை பண்ணி போயிட்டாரு. அடுத்தது யார் வரா? லேவியர் வராரு. அவரும் அப்படியே ஒரு பக்கமா விலகி போயாச்சு. அடுத்தது யார் வரா? சமாரியர் வருவார். வாசிக்கலாமா? ஆமென். அவனை கண்டு மனது உருகி, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அவர் தேடி வருகிறார். கண்டு மனதுருகி, காயத்துக்கு எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவன் காயங்களை கட்டி தன்னுடைய சுய வாகனை. இப்போ ஒரு கொஸ்டின், இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. கட்டாயம் பரிசு உண்டு. அம்மாவுக்கு பரிசு நிச்சயம். நீங்கள் சொல்கிறவங்க யாராவது உங்களுக்கு கட்டாயம் உண்டு. சுய வாகனம் எது? இயேசுவுக்கு சுய வாகனம் எது? இல்லை, வேற யோசிக்க. கரெக்டாக சொல்றீங்க. ஆமாம், நீங்கள் சொல்றது கரெக்டு தானே. அவர் தன்னுடைய சுய வாகனம்னு சொன்னது அவர் தன் தோளில சுமந்த சிலுவை. அந்த சிலுவையில் நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். சிலுவையில் நம்மை சுமந்தார், நம்முடைய பாவத்தை சுமந்தார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அந்த ரட்சிப்பு சிலுவையின் மூலமாக வந்தது. சொந்த வாகனத்தில் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் பராமரித்தார். சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரிச்சார். பராமரித்துட்டு மறுநாளிலே சரி, இரண்டு பணம் என்னது? இரண்டு பணம் என்னது? கரெக்டா சொல்லியிருக்கேன். இரண்டு விறகு ஒரு விதவை பொறுக்கினாங்கல்ல, அவங்க வாழ்நாள் முழுசையும் பஞ்சம் முடிகிற வரைக்கும் போஷிக்கப்பட்டாங்க. இரண்டு விறகு பொறுக்கினவங்களுக்கு. இப்ப இங்க இரண்டு காசு கொடுக்கப்படுகிறது சத்திரத்தான் கையில. இரண்டு காசு என்னது? ஆமா, வேத புஸ்தகம். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்கிற வேத புஸ்தகம். வேத புஸ்தகம் சாதாரண புஸ்தகம் கிடையாது. இந்த புஸ்தகம் நம்ம கையில இருக்கிறதுக்கு இதற்கு புடமிடப்பட்ட புஸ்தகம்னு ஒரு பேர். புடமிட்டு எழுதப்பட்டது, சாதாரணமாக நம்ம கையில வரல. சத்திரம் என்னது? சபை. நம்மை கர்த்தர் தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்து ரட்சித்து மீட்டெடுத்து சபையை உருவாக்கி சபையில் கொண்டு வந்து வைத்து இரண்டு காசை எடுத்து போதகர் கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள், அடுத்து அதிகமாய்
ஏதாயும் நீ செய்தாயானா நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன். நான் உனக்கு கேட்கிறேன், இந்த வேத புஸ்தகத்துக்கு மிஞ்சி எதையாவது பிரசங்கம் பண்ணிட முடியுமா? இதில் உள்ளது பிரசங்கம் பண்ண டைம் பத்தல. கர்த்தர் சொல்லிட்டு போனாரு, உங்களையும் என்னையும் இந்த சபைக்குள்ள வச்சுட்டு போனாரு. இந்த வேதாகமத்தை அவங்க கையில கொடுத்து இந்த வழியில என் பிள்ளைய நடத்து. அப்போ பேதைக்குள்ள என்னென்னலாம் இருந்துச்சு, நிறைய விருப்பம் இருந்துச்சா? சரி, எல்லாம் இருந்துச்சு, ஓகே. ஒண்ணு மட்டும் வாழை சுருட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் சுயரூபத்தை காமிச்சிச்சுன்னா பேரை மறந்துருக்குமா? அது என்னது? சாதாரண பறவை. சாதாரண ஒரு பறவை. என்ன பறவை? மரம் கொத்தி பறவை. அது வேலையே மரத்தை கொத்தி 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 ஓட்ட போடுறது தான். அது அடக்கமா இருந்துச்சு. கதவு திறக்கப்படும் வரைக்கும் அடக்கமா இருந்துச்சு. ஏசு வரும் வரைக்கும் அடக்கமா இருக்கும். இந்த சபைக்குள்ள போதகருக்கு கீழே அடங்கி இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட சபை இது. இதை விட்டு நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயோ நமக்கு ஆவிக்குரிய சத்தியம் கிடைக்குதுன்னு நம்ம ஏமாந்து போகக்கூடாது. இது கர்த்தர் உண்டு பண்ணின சபை. அவருடைய ஜீவனை கொடுத்து நமக்காக ஏற்படுத்தின சபை இது. இந்த சத்தியத்துக்கு மிஞ்சி எங்கேயும் சத்தியம் கிடைக்காது. ஆவிக்குரிய சபை அந்த சர்ச்சை அங்க போனாதான் எனக்கு சத்தியம் கிடைக்குது. இல்ல, உங்க கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற போதகர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்னைக்குடன் இருக்கணும். அவருடைய தாழ்மையை பாருங்க. இதிலும் அதிகமா ஏதாவது நீ செஞ்சினா நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன். எவ்வளோ அன்பான கர்த்தர். அவர் நமக்காக உயிரை கொடுத்து இந்த சபையை ஏற்படுத்தி இதில் நம்மளை கொண்டு வந்து விட்டு அவர் வரும் வரைக்கும் எல்லா சகல போதனைகளுக்கும் நாம் கட்டுப்பட்டு இதற்குள் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காத்து கொண்டு அவருக்குள் நாம் மறிக்கும் வரைக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது எதுதான்? இந்த சர்ச்சு தான். இந்த சபைக்குள்ள நம்ம காத்து கொள்ளப்படும். நம்ம இருக்க வேண்டிய இடம் இதுதான். இதை விட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கு இல்லை, கணவருக்குள்ள, மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள சண்டை வரும். அதுக்காக குடும்பத்துக்கு ஓடுவோமா? எனக்கு இந்த குடும்பமே வேண்டாமான்னு சொல்லி ஒதுக்கி வைப்போமா? ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நம்மளுக்குள்ள வரலாம். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த சபை இது. நான் இதை நேசிக்கிறேன். நான் இங்கே வருவேன். இங்கே எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. என்னை கர்த்தர் ஒரு நாள் இந்த இடத்துல இருந்து தான் அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்வார். எங்கேயோ கிடையாது, எங்கேயோ கிடையாது. சபைக்கு வராம, சபையினுடைய ஐக்கியத்தில் இல்லாம அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசித்தால் ஒழிய பரலோகத்துக்கு போறதுக்கு வேற வழியே கிடையாது. சொல்லிட்டார், என்னுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறவங்களுக்கு தான் எது நித்திய ஜீவன், என்னோட ஐக்கியம் வேணும். சர்ச்சைக்கு எதுக்கு வாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ பாரம்பரியம், எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், எங்கள் வீட்டுக்கு ஐயா வந்து ஜெபிக்கணும், எங்களுக்கு இந்த வேலை கிடைக்கணும், எங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி, அதுக்கு இல்லை. சபை உருவாக்கப்பட்டது இதுக்கு. அது ரெண்டாவதாக. முதலாவதாக தேவனோடு ஒரு ஐக்கியம், மக்களோடு ஒரு ஐக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கர்த்தர் கொடுத்துருக்கிறான்னா அவங்களுக்கு கீழ்ப்படியில் இருக்கிற ஒரு ஐக்கியம். நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லுகிற இடம் சபை அல்ல. இங்கே நம்ம அடங்கி உடங்கி இருந்து அவருக்குள் நம்ம ஆவி ஆத்மாவை காத்துக்கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கும் வரைக்கும் அவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். நம்ம மேலே விழுந்த கடமை கர்த்தர் கேட்பார். இதில் நம்ம எதில் தவறி இருந்தாலும் இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர்கிட்ட கேட்போம், அப்போ நாங்கள் உமக்கு முதலிடம் கொடுக்குறதுல விட்டுட்டோமா, அல்லது எங்கள் சுய இஷ்டத்துக்கு எங்கள் இச்சையின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? சரி பரவாயில்ல, இன்னைக்கு மாறிடலாம், நாளைக்கு மாறிடலாம், நாளை கழிச்சு மாறிடலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? என்னன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா?
போகிறோம். இது முக்கியமான நேரம், முக்கியமான நேரம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற நேரம், நம்முடைய ஆசீர்வாதத்தின் நேரம். இது நம்ம பெற்றுக்கொள்ளணும். யாரும் அசட்டை பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு தான் நான் சொன்னேன். எத்தனையோ நாட்கள் இந்த ஆலயத்தில் வந்து அழுதுருப்பீங்க. சப்பா, என் குடும்பத்தை பாருங்கப்பா, என்னை கண்ணு நோக்கி பாருங்கப்பா, என் பிள்ளைய பாருங்கப்பா, என் கடன் பிரச்சனையை பாருங்கப்பா, என் கணவரை பாருங்கப்பா, அந்த கோர்ட்டு கேஸை பாருங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும். எவ்வளவோ கேட்டிருப்பீங்க. ஒரு நிமிடம் நாம் சத்தத்தை உயர்த்தி தேவனிடத்தில் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி கேட்க போகிறோம். யாரை பற்றி கவலைப்படாதீங்க. ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிற நேரம் இது. கர்த்தருடைய மகிமை நம்மை மூடி கொண்டு இருக்கிற நேரம் இது. கர்த்தருடைய வல்லமை நம்ம மத்தியில் இறங்கி வந்து கொண்டிருக்கிற நேரம் இது. கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கிற நேரம் இது. அப்பா, என்னோடு பேசுங்க என்று சொல்லி கேளுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே என்று சொல்லி அழைப்போமா? ஆவியானவரே என்று சொல்லி அழைப்போமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வாங்க என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் பேசுகிற நேரம், கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிற நேரம், ஒவ்வொருவர் மீதும் அவருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வந்து கொண்டிருக்கிற நேரம், உங்களை விடுதலையாக்குகிற நேரம். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்களா? உங்களை விடுதலையாக்குகிற இந்த சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்களா? ஆவியானவரே, என்னோட பேசுங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? என்னோட பேசுங்கம்மா என்று சொல்லி கேட்பீங்களா? கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். ஒவ்வொருவரும் கேளுங்க. அப்பா, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேளுங்க. என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேளுங்க. என் அன்பு மகளே, நான் உன்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னை விட்டு விட்டு எங்கு போகவில்லை, கூட தான் இருக்கிறார். நீ ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். என் சூழ்நிலையை மாற்றுங்கப்பா. நான் உனக்காக எழுந்து பிரகாசிக்காதபடிக்கு இந்த இருளுக்குள்ள இருக்கிற இந்த சூழ்நிலையை மாற்றுங்கப்பா என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பரவான் கையில் இருக்கிற அம்பு ஒருபோதும் மறைந்திருக்கிற மாட்டாய் மகனே. நான் உன்னை பயன்படுத்துகிற நேரம் வந்தது, நான் உன்னை மகிமைப்படுகிற நேரம் வந்தது, நான் உன்னை பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆவின் அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ ஆள பிறந்தவன் மகளே, நீ ஆள பிறந்தவன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீ அழாதே, தனி அறையில் இருந்து அழாதே. நீ எழுந்துரு, நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும். தூசி எதிர்த்து எழுந்துரு. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நீ எவ்வளவு தைரியம்
மாற்றுவேன், இதே ஆலயத்தில் தூணா நிறுத்துவேன், நான் கொண்டு வருவேன், நான் கொண்டு வருவேன், நான் சகலத்தையும் செய்கிற கர்த்தர். ஆமென், ஆமென். ஒப்புக்கொண்டு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க, ஆவியானவருடைய கரத்தில் இருக்கிறீங்க, ஆவியானவருக்கு ஒப்புக்கொள்ளுங்க. இன்னும் அதிகமாக கர்த்தர் இடத்துல எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான். என் மகளே, நீ எனக்காக எழுந்து நீ போகிற இடத்திலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். நன்றி. பயப்படாத மகளே, உன் கர்ப்பத்தின் கையை நான் ஆசீர்வதித்து உனக்கு தருவேன், உனக்கு தருவேன். நீ பயப்படாதே, எங்கும் அது போகாது, உன் கையை விட்டு எங்கேயும் போகாது. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நான் செய்வேன், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது என் நாமம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அல்லாத மகளே, நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன். என் கையில் இருந்து நீ பெற்றுக்கொள்வார். ஆவியானவரே, அன்பு மகளை நீ ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வாங்கப்பா. அப்பா, அந்த மகள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, கடந்த நாள்ல ஏசப்பா என்ன பேசினாங்க, ஆனா எதுவுமே எனக்கு நடக்கல, ஏன்னு எனக்கு தெரியாது, இன்னும் நடக்குமா நடக்காதான்னு தெரியல, நான் சந்தேகத்துல இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். அப்பா சொல்றாங்க, என் அன்பு மகளே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைத்து இருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது மகளே. ஒரு தகப்பனை போல நான் உங்ககிட்ட இருக்கிறேன், ஒரு தாயை போல நான் உன்னை தேர்ந்தேன், ஆனா எனக்கு எதுவுமே நடக்கலையப்பான்னு சொல்லி நீங்க அழுறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் செய்து முடிப்பேன் மகளே, நீ அதை காண்பாய், நீ அதை காண்பாய். அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கும், அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீ சொல்றீங்க, என்ற பணம் இல்லையேன்னு சொல்றீங்க, இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன். அப்ப நான் ஏமாந்து போயிட்டேன்னு சொல்றீங்க, அப்படி ஆவதில்லை, இனி அப்படி ஆவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த மகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வல்ல கரம் இந்த மகளை தொடட்டும், உங்களுடைய வல்ல கரம் இந்த மகளை தொடட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆவியானவரிடத்தில் கேளுங்க, அப்பா என்று சொல்லி கேளுங்க. ஒரு சுகத்தை கேளுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கேளுங்க, கர்த்தருடைய வல்லமையை கேளுங்க. அப்பா, இந்த மகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரம் மகளை தொடட்டும், உங்களுடைய கரம் இந்த மகளை தொடட்டும். கர்த்தருடைய வல்லமை இந்த மகள் மீது இறங்கி வரட்டும். அப்பா ஆவியானவரே, உங்களுடைய வல்ல கரம் இந்த மகளை தொடட்டும் கர்த்தாவே. அப்பா, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லாரும் கேளுங்க, கேளுங்க, கேட்கிற இவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும், வேறு யாராலும் உங்களுக்கு வழியை திறக்க முடியாது. கர்த்தத்தை கேளுங்க, அப்பா என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேளுங்க. அப்பா, இந்த மகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு அற்புதம் இந்த மகளுக்கு நடக்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இந்த மகளை நிரப்பட்டும். ஒரு அற்புதம் இந்த மகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். அப்பா, இதுவரைக்கும் காத்திருந்திருக்காங்க, இன்னும் அந்த காரியத்தில் ஒரு வெற்றியை கடலிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்க மகளை ஆசீர்வதிங்கப்பா, உங்க மகளை ஆசீர்வதிங்க. ஒரு அற்புதம் நடக்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இந்த மகளை தொடட்டும். அல்லாத மகளே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவருடைய கரம் உங்களை தொடுகிறது, ஒவ்வொருவரையும் தொடுகிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த மகளை தொடுகிறதற்காக நன்றி. நான் உன்னை மகிமைப்படுவேன் மகளே, நான் உன்னை மகிமைப்படுவேன் மகளே. நீ பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இழந்த எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். நன்றி, 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 நன்றி. நடக்கும், 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 நடக்கும். கர்த்தர் அப்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். நான் கொண்டு செல்வேன், வழிகளை நான் திறப்பேன், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நன்றி என்று சொல்லுங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. அப்பா என்று சொல்லி கேளுங்க. அப்பா, உனக்கு நன்றி, உனக்கு நன்றி. அல்லாதீங்க ஆவியானவரே, உனக்கு நன்றி. அல்லாத மகளே, அல்லாத மகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துச்சு மகளே. சில குதிரைகளை குறித்து, சில ரதங்களை குறித்து பெருமைகளை பேசி உங்கள் மனதை வேதனைப்படுத்துறாங்க. அதெல்லாம் உங்கள் மனதில் காயத்தை உண்டு பண்ணுகிறது. வேற யாரும் இல்லை, கூட இருக்கிறவங்க தான். நீ என்ன வச்சிருக்க, உன்னை என்ன
ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். இப்பொழுது கர்த்தருடைய ஐஸ்வர்யம் தலையின் சிறுசில் இறங்குகிறத நான் பார்க்கிறேன். ஆவியானவரே நன்றி 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 நன்றி. முடிந்தது, உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்தது மகளே. ஏனமா பேசுகிறவர்கள் மத்தியில நான் ஏன் வாழணும் ஏசப்பா, என்னை நல்லா வைக்க மாட்டீங்களா, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எதுக்கு அடுத்தவங்க கையை நான் ஏற்றக்கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கிற மகளா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுவார், நானா தாரி மகளே, உனக்கு நான் வாசலை திறந்து வைக்கிறேன், அதை திறந்த வாசலை உனக்கு வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்பா உனக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த மகளை ஆசீர்வதிங்கப்பா. அல்லாத மகளே, எல்லாவற்றையும் நான் வேறுபடுத்து போடுகிற தேவனாக இருக்கிறேன், புடிங்கி எரிந்து போடுகிற தேவனாக இருக்கிறேன். நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறேன். யார் யார் உனக்கு விரோதமாக பேசுகிறார்களோ அவர்களே உன் பட்சத்தில் வரும்படியாக நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி நன்றி. கேளுங்க கேளுங்க. யார் மௌனமா இருக்கிறோம், அப்ப என்ன ஆசீர்வதி என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகளே, எல்லாத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்றாங்க. உங்களுக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிற மனிதர்களை நான் பார்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது, நான் ஒருத்தருக்கு ஒரு துரோகம் நினைக்கலையே, ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்காங்க, எனக்காக ஏன் இப்படி பேசுறாங்க, என்னை வேதனைப்படுத்துறாங்க, என்னை குற்றப்படுத்துறாங்க, என்னை கோவில் கொண்டு நிறுத்திடுவாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டேங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், வழக்காடுகிறவங்களை நான் வழக்காடுவேன், உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று சொல்லி. இனி அப்படி ஆவதில்லை மகளே, கர்த்தராகிய நான் உன் கூட இருக்கிறேன் மகளே. உன் முகம் ஒரு நாளும் மாறி போகாது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆசீர்வதிங்கப்பா. முதிர் வயதிலும் கணிதத்தில் புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆசீர்வதிங்கப்பா. வியாதியை உன்னை விட்டு விலகுவேன் என்று சொன்னீங்களப்பா. இந்த மகளுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் இயேசுவின் நாமத்திலே நீங்குவதா. முழு சுகம் உண்டாகட்டும், முழு சுகம் உண்டாகட்டும். கர்த்தருடைய வல்லமை இந்த மகளை தொட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி. உங்களுடைய வல்ல கரம் இந்த மகளை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. தேவனுடைய அக்னி அபிஷேகம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. நீ விடுதலையாக்கப்பட்டாய் மகளே. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி நன்றி நன்றி. ஆவியானவரே நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானவரே மகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த மகளை ஆசீர்வதிங்கப்பா. நீ கவலைப்படாத மகளே, நான் பணம் தருவேன், நான் உனக்கு தாங்குவேன், ஏங்குவேன், சுமப்பேன், தப்பு விடுவேன். நீ மனுஷத்தை கேட்டு கேட்டு ஓஞ்சி போயிட்டேன். நான் யாரையும் இப்ப நம்புறதா இல்லை சொல்வா. கடைசியா உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன், நீங்க தருவீங்களா எனக்கு என்று சொல்லி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் தருவேன் நான் தருவேன் நான் தருவேன். நீங்க கேட்கறதெல்லாம் உங்க பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும்னு தான். கர்த்தர் அதற்கான வழியை திறப்பேன் என்று சொல்லுகிறேன். அவ்வியானவரே நன்றி நன்றி நன்றி. பரிசுத்தரே நன்றி. ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்போது கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த மகனே மகிழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு தாங்க இசைவா என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார்.